So hi friends, this is Manoj and welcome back. So என் கையில் பார்த்தீங்கன்னா Infinix GT 10 Pro அப்படிங்கிற ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான செல்ஃபோன் வந்து வச்சிருக்கிறேன். This is a brilliant phone. ஏன்னா ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் வந்து வெறும் 20,000 ரூபாய்க்கு இந்த செல்ஃபோனுக்கு வந்து திணிச்சு வச்சிருக்காங்க. இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ without wasting any time, let's get into the video. So first வழக்கம் போல அன்பாக்சிங் பண்ணிடலாம் வாங்க. So this is the Infinix GT 10 Pro black கலரில் அழகாக ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை ஸ்லைட் ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ள வந்து இன்னொரு பாக்ஸ் இருக்குது. அதுக்கு மேலே ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் வச்சிருக்காங்க. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா you have the soft case. இந்த soft கேஸ்ல ஹோல் பாத்தீங்கன்னா பயங்கர பெருசா கொடுத்திருக்காங்க. பார்க்கிறதுக்கு ரொம்ப வியர்டா இருக்குது. And then you have the user manual and warranty card. அதுக்கு அப்புறம் செல்போன் வச்சிருக்காங்க. பார்க்கிறதுக்கு ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கு. அப்படியே ஓரமா வச்சிடலாம். And then you have the 45 watt fast charging adapter. இது வந்து ரொம்ப பெருசால இல்ல, நார்மல் சைஸ்ல இருக்குது. அதுக்கு அப்புறம் USB type C charging cable கொடுத்திருக்காங்க. இதோட லெந்த் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 அடி இருக்குது, which is really good. And these are the box contents. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, இன்னும் வந்து அன்பாக்சிங் முடியல. நீங்க ஸ்லைட் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ், அதில் எல்லா கண்டென்ட்ஸ் எடுத்துட்டு இந்த மாதிரி எம்டியா இருக்கும். அதை அப்படியே பிடிச்சி இழுங்க, அப்படியே அப் சைட் டவுன் திருப்புங்க. நான் சைடில் போடுறேன் பாருங்க, அப் சைட் டவுன் திருப்புங்க. இந்த ரெண்டு ஹோல்ஸும் மேட்ச் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ மேட்ச் ஆனதுக்கப்புறம் உள்ள அப்படியே அதை திணிச்சு விடுங்க, அப்படியே கீழே வைங்க. ஸோ இப்போ உங்கள் செல்ஃபோனை தூக்கி இந்த இடத்துல வச்சிங்க அப்படின்னா ஒரு கார்ட்போர்ட் சவுண்ட் ஆம்பிளிஃபையர் வந்து ரெடி ஆகிடும், விச் இஸ் ரியலி குட். யூஸ்வலாக அந்த பாக்ஸை நம்ம எல்லாரும் கொஞ்சம் நாள் கழிச்சு தூக்கி போட்டுரும். அந்த மாதிரி தூக்கி போடாமல் இந்த மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லாக ஒரு ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. உண்மையிலே வந்து நம்ம பாராட்டணும். ஸோ உண்மையிலே வந்து இந்த சவுண்டை ஆம்பிளிஃபை பண்ணி கொடுக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு இல்லை. வெறுமனே இந்த ஸ்பீக்கரில் கேட்கறதுக்கும் இந்த ஆம்பிளிஃபையர் மூலமாக கேட்கறதுக்கும் ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. பட் ஸ்டில் இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்டாண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நல்லா ஆரஞ்சு ஆக்சென்ட்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஒருவேளை நீங்கள் இந்த மாதிரி பாட்டு கேட்டுகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு சார்ஜ் ட்ரைன் ஆயிடுச்சுன்னா நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை. இந்த பாக்ஸை திருப்பி பார்த்தீங்கன்னா உள்ள வந்து ஒரு பிட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் USB type C கேபிளை வச்சுட்டு உங்கள் செல்ஃபோன் அப்படியே மேலே வச்சுட்டு சார்ஜ் போட்டுட்டே பாட்டு கேட்டுட்டே இருக்கலாம். அண்ட் ஒன் மோர் திங், இன்ஃபினிக்ஸ் வந்து பாக்ஸுக்குள்ளேயே கேமிங் ஆக்சென்ட்ல ஒரு ஸ்டிக்கர் வந்து வச்சிருக்காங்க. இதை வந்து உங்கள் செல்ஃபோனுக்கு பின்னாடி வந்து நீங்கள் ஒட்டிக்கலாம். இதில் கூலான விஷயம் என்ன தெரியுமா? திஸ் இஸ் ஆக்சுவலி ரேடியம். நீங்கள் லைட் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி அழகாக வந்து க்ளோ ஆகும். ஸோ பட்ஜெட் ஆடியன்ஸை முடிஞ்ச வரைக்கும் சந்தோஷப்படுத்தணும் அப்படின்ட்டு இன்ஃபினிக்ஸ் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஓகே, இன்ஃபினிக்ஸ் GT 10 Proவோட ஸ்பெக்கை வந்து 1 மினிட்ல நம்ம ஸ்பீடாக பார்த்துடலாமா? வாங்க. கேமராஸ்ல என்னென்ன மோட்ஸ் கொடுத்துருக்காங்க நான் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் இது ஃபில்ம் மோட், வீடியோ மோட், AI கேம் மோட், அதர்வைஸ் கலர்ஸ் ஃபோட்டோ மோட், பியூட்டி மோட், போர்ட்ரேட் மோட், சூப்பர் நைட் மோட், AR ஸ்பேஸ் மோட், ஷார்ட் வீடியோ மோட், ப்ரோ மோட் வந்து போட்டோ மோட் தான் கொடுத்துருக்காங்க, வீடியோ கொடுக்கல. ஸ்லோ மோஷன் மோட், டூயல் வீடியோ மோட், பேனோராமா மோட், சூப்பர் மேக்ரோ மோட், டாக்குமெண்ட்ஸ் மோட், டைம் லாப்ஸ் மோட் அண்ட் லாஸ்டா ஸ்கை ஷாப் மோட். ஓகே, ஸ்பெக் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிக்கலாம். இப்போ இந்த செல்ஃபோனில் பிடிக்காத விஷயத்தை நான் சொல்ல போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட், இந்த செல்ஃபோன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பல்கியாக இருக்க மாதிரி எனக்கு தோணுது. அண்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா ஒரு ஓல்டு ஸ்கூல் டிசைன் மாதிரி இருக்குது. ஒரு பெரிய சைஸ் ரெக்டாங்குலர் ஆப்ஜெக்ட் உங்கள் கையில் கொடுத்த மாதிரி எனக்கு தோணுது. வெயிட்டுமே பார்த்தீங்கன்னா 189 கிராம்ஸ் இருக்கிறனால இந்த செல்ஃபோன் பெருசாகவும் இருக்குது, வெயிட்டாகவும் இருக்குது. ஸோ ஹோல்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. அண்ட் மெட்டீரியல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃப்ரேம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் வந்து மெட்டல் பலபலன்னு இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஆர்கியூ பண்ணாங்க. பட் திஸ் இஸ் அப்சல்யூட்லி பிளாஸ்டிக், என்னால் கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியும். அண்ட் பேக் பலன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து பிளாஸ்டிக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்ல டிஸ்பிளே ப்ரொடெக்ஷனுக்கு அவங்க எதுவுமே சொல்லலை. கார்னிங் உள்ள கிளாஸ் மாதிரி ஏதாவது கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்ல. ஸோ அதனால ப்ரொடெக்ஷனே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் எடுத்துக்குவோம். அண்ட் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். என்ன அப்படின்னா, இந்த செல்ஃபோனோட பேக் பேனலை பார்க்கும்பொழுது உள்ள இருக்க காம்பனன்ட்ஸ்லாம் வெளியே தெரியுற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். ஆனால் நல்லா க்ளோஸராக ஒத்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஆக்சுவலி பிரிண்டட் பிளாஸ்டிக் போர்டு. நீங்கள் இந்த செல்ஃபோனுக்கு ஸ்கின்னு கவர்லாம் போடுறீங்களா, அந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் போர்டு தான் வந்து கொடுத்துருக்காங்க. உண்மையிலே உள்ள இருக்க காம்பனன்ட்ஸ்லாம் உங்களுக்கு தெரியாது. நல்லா ஒத்து பாருங்களேன், இந்த ஸ்க்ரூலாம் பாருங்க, பிரிண்ட் பண்ணியிருக்கேன் பாருங்க. இது வந்து ரியல் ஸ்க்ரூ கிடையாது, திஸ் இஸ் அ பிரிண்டட் ஸ்க்ரூ. இன்னொரு முக்கியமான விஷயம் தெரியுமா, இந்த ஆஃப் ஒயிட் ஆக்சென்ட்லாம் பார்க்கும்போது இது எல்லாமே க்ளோ ஆகும் போல இருக்கு, லைட் எரியும் போல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தப்பாக நினச்சிக்குவீங்க. இதில் எதுவுமே வந்து க்ளோ ஆகாது. இந்த LED லைட்டுக்கு பக்கத்தில் ஒரு LED ஸ்ட்ரிப் லைட் இருக்கு பார்த்தீங்களா, இது மட்டும்தான் க்ளோ ஆகும். அண்ட் இதுலேயுமே இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா, திஸ் இஸ் அ மோனோ கலர், ஒயிட் கலரில் மட்டும் தான் லைட் எரியுமே தவிர RGBல வந்து லைட் எரியாது. அஃப்கோர்ஸ் இந்த லைட்டிங்ல ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பிரீத்திங் கொடுத்துருக்காங்க, ஃப்ளோ கொடுத்துருக்காங்க, மீட்டியர், இந்த மாதிரி ஏகச்சக்க ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் அதுவுமே என்னை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் கேமிங் விளையாடும் போதோ, இன்கமிங் கால் வரும்போதோ, நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும்போதோ, பேட்டரி சார்ஜ் பண்ணும்போதோ அந்த LED வந்து விதவிதமாக நீங்கள் எரிய வச்சுக்கலாம். பட் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் பேட்டரியை
சார்ஜ் பண்ணும்பொழுது ஸ்ரிங் 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 3 தடவை தான் அந்த லைட் எரியும், அப்படியே வந்து ஸ்டாப் ஆயிடும். பேட்டரி லெவலில் வந்து இது இண்டிகேட் பண்ணுறது கிடையாது. பேட்டரி ஃபுல்லானதுக்கப்புறம் இது எரிஞ்ச மாதிரி நான் நோட்டீஸ் பண்ணலை. இது சும்மா லைட்டாக க்ளோ ஆகுது, அதுக்கப்புறம் ஆஃப் ஆயிடுது. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இது இன்ஃபினிக்ஸாக இருக்கட்டும் இல்லை நத்திங் மாதிரி ஃபோன்ஸாக இருக்கட்டும், பின்னாடி ஏன் சீரியல் பல்ப் மாதிரி எக்கச்சக்கமாக லைட் கொடுக்குறீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஃப்ரண்ட்ல ஒரு சின்ன நோட்டிஃபிகேஷன் லைட் வைங்க, RGB கலரில் குட்டியாக ஒரு லைட் வைங்க, அது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு தெரியுமா? அண்ட் இந்த செல்ஃபோனில் டூயல் ஸ்பீக்கர் சிஸ்டம், அதாவது ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே வந்து மெயின் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, மேலே வந்து 2 ஹோல் இருக்குது. அது இன்னொரு ஸ்பீக்கர் நினைச்சீங்கன்னா அங்கே தான் தப்பு பண்ணுறீங்க. இவங்க ஏர் பீஸை தான் டியூப் பண்ணி இன்னொரு ஸ்பீக்கரை வந்து ஆக்ட் பண்ண வைக்கிறாங்க. திஸ் இஸ் ஆக்சுவலி ஹைப்ரிட் ஸ்பீக்கர் சிஸ்டம். அப்போ மேலே அதுக்கு 2 ஹோல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்க சவுண்டை மேலே டைவர்ட் பண்ணி விடுறாங்க, அவ்வளோதானே தவிர திஸ் இஸ் நாட் அ டெடிகேட்டட் ஸ்பீக்கர். பட் இதுலேயும் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. என்ன அப்படின்னா, கீழே வந்து வால்யூம் அதிகமாக இருக்குது, பட் மேலே வந்து வால்யூம் கம்மியாக இருக்குது. ஒரு பேலன்ஸ்ட் ஆடியோ சிஸ்டம் வந்து கொடுக்கல. பட் இதை நான் கம்ப்ளைண்ட் பண்ண விரும்பல, பிகாஸ் திஸ் இஸ் a 20,000 rupees ஃபோன். இதில் டூயல் ஸ்பீக்கர் சிஸ்டம் கொடுத்ததே வந்து ரொம்ப ரொம்ப பாராட்டத்தக்க விஷயம். ஆனால் அதுக்கப்புறம் இந்த செல்ஃபோனில் கொஞ்சம் வந்து ப்ளோட்வேர்ஸ் இருக்குது. இது வந்து நான் பெருசாக கம்ப்ளைண்ட் பண்ண விரும்பல, ஏன்னா எனக்கு அது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. பட் ஒரு சில பேருக்கு வந்து கன்சர்னிங் இருக்கலாம், அதனால வந்து நான் சொல்கிறேன். இதில் வந்து கால் கேர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை கூட நம்ம விட்டுலாம். ஏன் அப்படின்னா, கால் கேர் மூலமாக தான் உங்கள் செல்ஃபோன் ஒருவேளை சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ அதை கூட நீங்கள் விட்டுலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ் டீம் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, அதை வந்து உங்களால் அன்இன்ஸ்டால் பண்ண முடியாது. சேஃப்டின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, அதையும் வந்து அன்இன்ஸ்டால் பண்ண முடியாது. ஸோ ஐ திங்க் தட்ஸ் இட். அதுக்கு மேலே ஒன்றும் பெருசாக ப்ளோட்வேர் இருக்க மாதிரி தெரியல. எக்ஸ் அரேனா அப்படின்னு ஒன்று இருக்குது, அதையும் உங்களால் அன்இன்ஸ்டால் பண்ண முடியாது. பட் தட் இஸ் a கேமிங் ஆப், அதுக்குள்ளே போய் தான் நீங்கள் கேம் வந்து செலக்ட் பண்ணி விளையாடணும். ஸோ அதனால் வந்து அதை விட்டுலாம். ஆனால் அதுக்கப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஆஸ் வெல் அஸ் ஃபேஸ் ரெகக்னிஷன் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஸ்லைட்டாக ஸ்லோவாக இருக்குது. ஸ்லைட்டாக ரப்பரிஷாக ஸ்லைட்டாக வந்து ஸ்லோவாக இருக்குது. பயங்கரமாக ஸ்லோவாக இருக்குது அப்படிலாம் சொல்லவில்லை. ஸ்லைட்டாக ஒரு ரப்பரிஷ் ஃபீல் வந்து என்னால் நோட்டீஸ் பண்ண முடிஞ்சிச்சு. பட் அது கூட ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட பொசிஷனை பாருங்களேன், கீழே கொண்டு போய் வச்சிருக்காங்க. ஆல்ரெடி செல்ஃபோனே பயங்கர பெருசாக மண்ட மாதிரி இருக்குது, இதை வேறு தூக்கி கீழே வச்சிருக்காங்க. இப்படி நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா டமால் கீழே போட்டுருவீங்க. ஸோ அதுக்கு சான்சஸ் வந்து நிறையா இருக்குது. இதை கொஞ்சம் மேலே தூக்கி வச்சிருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஆனால் அதுக்கப்புறம் நான் நோட்டீஸ் பண்ண விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செல்ஃபோன் ஸ்க்ரீனோட ரெஃப்ரெஷிங் ரேட் வந்து நீங்கள் ஸ்பெக்லே பார்த்துருப்பீங்க. 60 ஹெர்ட்ஸ் வச்சுக்கலாம், 90 ஹெர்ட்ஸ் வச்சுக்கலாம், 120 ஹெர்ட்ஸ் வச்சுக்கலாம், இல்லைனா ஸ்மார்ட் ஸ்விட்ச் வந்து வச்சுக்கலாம். பட் நான் வந்து 120 ஹெர்ட்ஸ் வந்து ஃபோர்ஸ் பண்ணி வச்சா கூட ஒரு சில சமயம் பார்த்தீங்கன்னா 60 ஹெர்ட்ஸுக்கு வந்து தானாக வந்து டவுன் கிரேட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் கேம் விளையாடும்போது நிறைய கேம்ஸ் பார்த்தீங்கன்னா 120 ஹெர்ட்ஸில் வந்து த்ரூ அவுட் வந்து நல்லா விளையாண்டுச்சு. பட் ஒரு சில கேம்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து 60 ஹெர்ட்ஸுக்கு வந்து த்ரூ அவுட் வந்து டவுன் கிரேட் ஆகுது. இது வந்து செல்ஃபோனில் இருக்கக்கூடிய ஒரு பக்கா இல்லை செல்ஃபோனில் இருக்கக்கூடிய ஒரு ஃபீச்சரா அப்படின்னு எனக்கு கரெக்டாக தெரியல. ஓகே, இப்போ கேமராஸ் பற்றி பார்க்கலாம். இந்த செல்ஃபோனில் பின்னாடி இருக்கக்கூடிய இந்த 108 மெகா பிக்சல் கேமராவும் ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய 32 மெகா பிக்சல் கேமராவும் தான் உருப்படியான கேமராஸ். இந்த 2 மெகா பிக்சல் மேக்ரோவும் 2 மெகா பிக்சல் டெப்த் வந்து சுத்தமாக வேஸ்ட், சும்மா பேருக்கு வந்து ஒட்டி வச்சிருக்காங்க. அதனால பெரிய வந்து பர்ஃபார்மன்ஸ் அப்கிரேட்ல எனக்கு தெரிஞ்சு இல்லை. அண்ட் ஒயிட் ஆங்கிள் கேமரா வந்து மிஸ் பண்ணியிருக்காங்க. பட் இந்த பிரைஸ் பண்ணிக்கு நான் பெருசாக குறை சொல்ல விரும்பல. பட் மேக்ரோ ஃபோட்டோகிராஃபி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். 2 மெகா பிக்சல் வச்சு இந்த செல்ஃபோனோட ஒழுங்காக ஃபோட்டோவை வந்து எடுக்க முடியல. ஃபோக்கஸே மேலே பண்ண மாட்டேங்குது. சப்ஜெக்டை ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கிறது பெரிய மண்டவலியாக இருந்துச்சு. அப்படியே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்தாலும் அவுட்புட் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ஆவரேஜாக இருந்துச்சு. ஏதோ புகை மாதிரி கலர் சயின்ஸ்லாம் இல்லாமல் ரொம்ப பிக்சலேட் ஆகி ரொம்ப ஆவரேஜான ஃபோட்டோ தான் வந்து கிடச்சிருந்துச்சு. இதை நான் நல்லா லைட்டிங் கண்டிஷன் ட்ரை பண்ணி பார்த்தேன், சப்ஜெக்ட்டுக்கு நல்லா க்ளோஸராக போய் ட்ரை பண்ணி பார்த்தேன், எதுவுமே வந்து ஒர்க் அவுட் ஆகலை. அண்ட் இந்த செல்ஃபோன் வந்து மேக்ரோக்கும் டெடிகேட்டடாக கேமரா இருந்தாலும் மேக்ரோ வீடியோகிராஃபி அப்படின்னு ஒரு ஆப்ஷனே கிடையாது. அப்படி இருந்தாலும் நான் வீடியோ மோடுக்குள்ள போய் மேக்ரோ வீடியோகிராஃபி எடுக்க ட்ரை பண்ணி பார்த்தேன், ஃபோக்கஸே ஆக மாட்டேங்குது. 15 சென்டிமீட்டர்ஸ் வந்து சப்ஜெக்ட் விட்டு தள்ளி இருந்தால் தான் இந்த செல்ஃபோன் கேமரா வந்து ஃபோக்கஸே பண்ண ஆரம்பிக்குது. அப்புறம் எங்கிட்ட மேக்ரோ வீடியோகிராஃபி எடுக்கிறது. நிறைய பேர் இந்த செல்ஃபோனில் லோ லைட் ஃபோட்டோகிராஃபி வந்து கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருந்துச்சு. நீங்கள் ஃபோட்டோ போட்டாலும் எடுத்தாலும் சரி, போர்ட்ரேட் மோட் எடுத்தாலும் சரி, நைட் மோட் எடுத்தாலும் சரி, பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆவரேஜாக இருந்துச்சு. லைட்டாக ஜூம் ஆனாலும் பிக்சல்ஸ் உடையறதுனால ப்ரிடாமினெண்டாக வந்து பார்க்க முடிஞ்சு, கலர் சென்ஸ் வந்து அப்படியே குறையிறதுனால நல்லா வந்து நோட்டீஸ் பண்ண முடிஞ்சு. அதே மாதிரி நீங்கள் நைட் ஃபோட்டோகிராஃபி எடுக்கும்போது ட்ரைபாடில் மவுண்ட் பண்ணி நீங்கள் ஷூட் பண்ணால் கூட எக்ஸ்போஷர் டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 கம்மியாக இருந்துச்சு. அதனால் ஒரு ரொம்ப ரொம்ப ஆவரேஜான நைட் ஃபோட்டோ தான் வந்து எனக்கு கிடச்சிருந்துச்சு. நைட்லேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய லைட்டிங் எலமெண்ட் வச்சு நீங்கள் வீடியோ ஃபோட்டோ எடுத்தாலுமே லைட்டாக பார்த்தீங்கன்னா சாஃப்ட் பண்ணி விட்டுருக்கு. இமேஜ் எல்லாம் அப்படியே சாஃப்ட் பண்ணி ஆர்டிஃபிஷியலாக ஒரு ஃபோட்டோ தான் எனக்கு கிடைச்சது தவிர ஒரு பிரில்லியண்டான ஃபோட்டோ வந்து எனக்கு கிடைக்கல. பட் இந்த பட்ஜெட்டில் இருக்க செல்ஃபோன்ஸோட லோ லைட் ஃபோட்டோகிராஃபி பர்ஃபார்மன்ஸை பற்றி நம்ம குறையெல்லாம் சொல்லக்கூடாது. பட் எங்கே குறை சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ ஷூட் பண்ணும்போது ஃபோக்கஸிங் சிஸ்டம் கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்குது. நீங்கள் எய்ம் பண்ணி ஷூட் பண்ணுற சப்ஜெக்ட் வந்து அப்பப்போ வந்து கொஞ்சம் விலகுது. அஃப்கோர்ஸ் ஆட்டோ ஃபோக்கஸிங் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க, ஐ ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் கொடுத்துருந்தாலுமே நீங்கள் நார்மல் லேண்ட்ஸ்கேப்பையோ ஒரு ட்ரீயோ வந்து நீங்கள் ஷூட் பண்ணும்போது அப்பப்போ வந்து ஃபோக்கஸ் வந்து ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்குது, which is really really annoying. ஓகே, இப்போ இந்த செல்ஃபோனில் எனக்கு பிடிச்ச விஷயங்கள் நம்பர் 1 இஸ் தி ஐபி ரேட்டிங். இந்த செல்ஃபோனில் IP53 டஸ்ட் அண்ட் ஸ்பிளாஷ் ப்ரூஃப் சர்டிஃபிகேஷன் வந்து வாங்கியிருக்காங்க, which is really really good for this price point. ஏன்னா 20,000 rupeesக்கே உங்களுக்கு நல்ல ப்ரொடெக்ஷன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் யூ ஹேவ் த 3.5mm ஆடியோ போர்ட். இன்ஃபினிக்ஸ் வந்து நல்லா யோசிச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா இந்த பிரைஸ் பாயிண்ட்ல வாங்குறவங்க வந்து இந்த USB C டைப் ஹெட்ஃபோன்ஸ்ல வந்து வாங்க மாட்டாங்க, அதெல்லாம் வந்து அஃபோர்ட் பண்ண மாட்டாங்க. அதுக்காக வந்து 3.5mm ஆடியோ போர்ட் கொடுத்துருக்காங்க, which is really really
ரியலி குட். அதுக்கப்புறம் சிம் ஸ்லாட் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஒரு குட்டி சைஸ் ஸ்லாட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு சைடு வந்து நீங்கள் 2 சிம் கார்டு போட்டுக்கலாம், இன்னொரு சைடு வந்து ஒரு மைக்ரோ SD கார்டு வந்து போட்டுக்கலாம். மூணுமே நீங்கள் அட் அ டைத்தில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், விச் இஸ் ரியலி இன்னோவேட்டிவ். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் விச் இஸ் டிஸ்பிளே. நிறைய சர்ப்ரைசிங்கான விஷயம்லாம் வந்து உள்ள வச்சிருக்கிறேன், பொறுமையாக வந்து கேளுங்க. திஸ் இஸ் ஃபுல் HD பிளஸ் பேனல். இதோட ரெஃப்ரெஷிங் ரேட் வந்து நீங்கள் 120 ஹெர்ட்ஸ் வரைக்கும் வச்சுக்கலாம். ஆல்ரெடி நான் ஸ்பெக்கில் காட்டியிருந்தேன். இதோட டிஃபரன்ஷியேஷன் வந்து நான் போட்டு கட்டுறேன், நீங்களே பாருங்களேன். 120 ஹெர்ட்ஸ் தொட்டனே பறக்குதுங்க, அப்படியே ஃபைல் பாருங்களேன் எங்கிட்டோ வந்து பறந்து போய்கிட்டு இருக்கு. லைட்டாக டச் பண்ணாலே போதும், இட் இஸ் ஃப்ளைங். ஒரு 20,000 rupees ஃபோனு இந்த அளவுக்கு ஒரு ஃபாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அண்ட் பிரைட்னஸ் வந்து 900 nits வரைக்கும் போகிறனால அவுட்டோர் விசிபிலிட்டி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. நான் வந்து ரொம்ப சூப்பர்னு சொல்ல மாட்டேன், பட் அபவ் ஆவரேஜ் அப்படின்னு வந்து சொல்லலாம். நீங்கள் ஃபோட்டோஸ் பார்த்தாலும் சரி, வீடியோஸ் பார்த்தாலும் சரி, ஏதாவது ஆப் வாட்ஸ்அப் லைக் ஆப் பார்த்தாலும் சரி, எல்லாமே வந்து நல்லா கிளியராக தெரிஞ்சு. நீங்கள் ரொம்பலாம் ஸ்ட்ரெயின் பண்ணி பார்க்க தேவையில்லை. அண்ட் ஷாக்கிங்கான விஷயம் என்ன தெரியுமா, என்னாலே நம்ப முடியல. நானும் நிறைய ரிசர்ச்லாம் பண்ணி பார்த்துட்டேன். திஸ் இஸ் ரியலி ட்ரூ. திஸ் இஸ் a 10-bit பேனல். லெஸ் தென் 20,000 rupeesக்கு 10-bit பேனல் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் 100 கோடிக்கும் அதிகமான கலர்ஸை இந்த செல்ஃபோன் ஸ்க்ரீனில் நீங்கள் ஃபிசிக்கலாக ரீப்ரொடியூஸ் பண்ணி பார்க்கலாம், விச் இஸ் ரியலி குட். அண்ட் கமிங் டு த பேட்டரி சார்ஜிங் கெப்பாசிட்டி, இந்த செல்ஃபோன் பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஆகுது கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கு 1.5 மணி நேரம் வரைக்கும் ஆகுது. ஒரு சில பேர் வந்து 1 மணி நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, பட் எனக்கு வந்து 1 மணி நேரத்துக்கு மேலே தான் வந்து ஆச்சு அப்ராக்சிமேட்டாக. பட் பேட்டரி ட்ரைனிங் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் பார்த்த வரைக்கும் இட் இஸ் மாடரேட். ரொம்ப ஸ்லோவும் கிடையாது, ரொம்ப ஃபாஸ்ட்டும் கிடையாது. நீங்கள் கேஷுவல் யூசர் அப்படின்னா கண்டிப்பாக 2 நாள் வந்து சார்ஜ் வந்து தாராளமாக நிற்கும், விச் இஸ் ரியலி குட். கமிங் டு த பெர்ஃபார்மன்ஸ், இந்த செல்ஃபோனில் MediaTek Dimensity 8050 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்லைட்லி அவுடேட்டட் ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க, which is a 6 nanometer ப்ராசஸர். பட் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா உண்மையில சூப்பராக இருந்துச்சு. கேமிங்கில் வந்து பட்டர் ஸ்மூத்தாக வந்து விளாண்டுச்சு. ஹை கிராஃபிக்ஸ் டிமாண்டிங் கேம்ஸ் இருந்தாலும் சரி தான், லோ கிராஃபிக்ஸ் டிமாண்டிங் கேம்ஸ் இருந்தாலும் சரி தான், எல்லாமே வந்து சூப்பராக வந்து மெயின்டைன் பண்ணிருந்துச்சு. எந்த இடத்துல ஒரு ஹேகோ ஹிக்கப்போ வந்து என்னால் நோட்டீஸ் பண்ணவே முடியல. பட் முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீட் வந்து அந்த அளவுக்கு ஆகவே இல்லை. நான் ரொம்ப நேரம் கேம் விளாண்டு பார்த்தேன், ரொம்ப நேரம் 4K மூவிஸ்லாம் ஷூட் பண்ணி பார்த்தேன். ஹீட்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக. உண்மையாக சொல்லணும்னா நான் டெஸ்ட் பண்ணுறதுக்காக நான் தொட்டு பார்த்தனால தான் ஹீட் வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு. பட் இஃப் யூ ஆர் நீங்களாம் வாங்கி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஹீட் வந்து உங்களால் நோட்டீஸே பண்ண முடியாது. அண்ட் இந்த செல்ஃபோனில் வந்து XUI அப்படின்னு சொல்லிட்டு ஒரு UI வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. Android 13 பேஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க, which is really good. நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது, நல்லா லைட் வெயிட்டாக. அந்த அனிமேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேச்சுரலாக, ரொம்ப ஸ்மூத்தாக இருந்துச்சு. எங்கேயுமே ஒரு ஹேங்கு அப்படியே பிடிச்சி இழுக்கிற மாதிரி அந்த மாதிரி ஃபீல் எதுவுமே கிடையாது. ரொம்ப பட்டர் ஸ்மூத்தாக, ரொம்ப கேஷுவலாக வந்து இருந்துச்சு. அண்ட் அது மட்டும் கிடையாது, இந்த OSல அதாவது இந்த UIயில் வந்து எக்கச்சக்கமாக வந்து ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு சில ஃபீச்சர்ஸை இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், கேளுங்க. ஃபர்ஸ்ட் வந்து வாட்ஸ்அப் ஃபீச்சர். நீங்கள் வந்து ஸ்பெஷல் ஃபங்க்ஷனில் போயிட்டு சோஷியல் டர்போ அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா வாட்ஸ்அப்கான ஃபீச்சர்ஸ் வந்து எல்லாமே இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் வந்து ஆடியோ ரெக்கார்டிங். நீங்கள் கால் பண்ணும்போது கால் வந்து அப்படியே ரெக்கார்ட் பண்ணிக்கலாம், 2 பேரோட வாய்ஸுமே சேர்ந்து வந்து ரெக்கார்ட் ஆகும், which is really good. அதே மாதிரி வாய்ஸ் சேஞ்சர், ஒரு மேன், ஒரு விமன், ஒரு பாய், கேர்ள் 4 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதை சூஸ் பண்ணி உங்கள் வாய்ஸை மாற்றி நீங்கள் பேசலாம், which is again சூப்பர். பட் இது வந்து லீகலாக என்னன்னு எனக்கு தெரியல, பட் ஸ்டில் யூ கேன் யூஸ் இன் திஸ் ஃபோன். அண்ட் தென் யூ ஹேவ் தி பீக் மோட். நீங்கள் பஸ்ஸில், ஃப்ளைட்டில், ட்ரெயினில் போகும்போது நீங்கள் யூஸ் பண்ணுற செல்ஃபோன் யூஸ் பண்ணுற விஷயத்தில் யாரும் பக்கத்தில் பார்க்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் லெஃப்ட் ரைட்டு ஸ்லைட் பண்ணிங்க அப்படின்னா டிரான்ஸ்பரன்சி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். டாப் பாட்டன் வந்து ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா அந்த பீக்கோட லெவலை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், which is really good. ஸோ ப்ரைவேட்டான பர்சனலான மெசேஜஸ்லாம் நீங்கள் படிக்கணும் இல்லை பார்க்கணும் அப்படின்னா இந்த மோட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் ஷாக்கிங்கான விஷயம் ஒன்று சொல்லவா, இந்த செல்ஃபோனில் கால் ரெக்கார்டிங் ஃபீச்சர் அதிலே இன்பில்ட்டாக இருக்குது. நீங்கள் ஃபோன் பண்ணதுக்கப்புறம் அந்த வாய்ஸ் ரெக்கார்டிங் பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் கால் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் சோம்பேறியா இருந்தீங்க அப்படின்னா உள்ள போய் பார்த்தீங்கன்னா ஆட்டோ கால் ரெக்கார்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்கள் பேசுகிற எல்லா காலையும் தானே வந்து செல்ஃபோன் வந்து ரெக்கார்ட் பண்ணிடும். அண்ட் தென் யூ ஹேவ் தி ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே. எங்க ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேலாம் தாத்தா காலத்து விஷயம் எல்லா செல்ஃபோன்லையும் இப்போ கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். பட் எனக்கு பிடிச்ச விஷயத்தை நான் இங்கே வந்து சொல்ல போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் தி கிளாக். இந்த கிளாக்ல போய் பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸ் மூலம் வந்து கொடுத்துருக்காங்க. 99% செல்ஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா வெறும் மினிட்ஸ் மூலம், ஹவர்ஸ் மூலம் தான் கொடுத்துருப்பாங்க. பட் இந்த செல்ஃபோனில் செகண்ட்ஸ் மூலம் கொடுத்துருக்காங்க, which is so much natural. நீங்கள் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேவை செகண்ட்ஸ் மூலம் வச்சு உங்கள் டிஸ்பிளேல வச்சு பாருங்க, பார்க்கறதுக்கு அவ்வளோ நேச்சுரலாக இருக்கும். அது போல் நிறைய ஐகான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பேட்டரி, மெசேஜஸ், இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் கூட நீங்கள் அதை வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம், which is really good. ஆனால் அது மட்டும் கிடையாது, ஒரு 4 சில டெம்ப்ளேட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டெம்ப்ளேட் சூஸ் பண்ணி உங்களோட ஓன் வீடியோ இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச வீடியோ, உங்கள் ஹீரோ வீடியோ, ஹீரோயின் வீடியோ எதை வேணால் நீங்கள் வச்சு ஒரு 32 செகண்ட் வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேல, which is really good. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு செல்ஃபோனில் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேல ஒரு லைவ் வீடியோ வந்து நான் பார்க்குறேன். அதுவும் 32 செகண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்லைடர் ஃபீச்சர், இது ஏகப்பட்ட செல்ஃபோன்ஸ் வந்து கொடுக்குறாங்க, இந்த செல்ஃபோன்லேயும் கொடுத்துருக்காங்க. அதனால நான் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் லைட்டாக ஸ்லைட் பண்ணீங்க அப்படின்னா ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வரும். இதை வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். கஸ்டமைஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. உங்களுக்கு ஒரு ஐகான் பிடிக்கல அப்படின்னா அதை கிளிக் பண்ணுங்க, அதை டெலிட் ஆகும். உங்களுக்கு ஒரு ஐகான் பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை கிளிக் பண்ணுங்க, தானாக வந்து உட்காந்துக்கும். எனக்கு தெரிஞ்சு இது லிமிட்டே கிடையாது நினைக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ ஐகான்ஸ் வேணும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 3D ஃபிளாஷ், நிறைய செல்ஃபோன்ஸ் இந்த ஆப்ஷன் வந்து எனக்கு தெரிஞ்சு கிடையவே கிடையாது. நீங்கள் ஏது வந்து ரியர் ஃபிளாஷை மட்டும் ஆன் பண்ணிக்கலாம், இல்லைனா ஃப்ரண்ட் ஃபேசிங் ஃபிளாஷை மட்டும் ஆன் பண்ணிக்கலாம், இல்லை ரெண்டுத்தையுமே அட் அ டைத்தில் வந்து நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பிரைட்னஸ் வந்து கிடைக்கும். அண்ட் நெட்வொர்க் அண்ட் கனெக்டிவிட்டியும் சூப்பராக கொடுத்துருக்காங்க. ரெக்வயர்ட் நம்பர் ஆஃப் 5G பேண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த ஒரு கவலையும் பண்ணாமல் நீங்கள் அந்த செல்ஃபோனை தாராளமாக வாங்கிக்கலாம். வைஃபை வந்து டாப் ஆஃப் தி லைன் வைஃபை 6E கொடுத்துருக்காங்க, ப்ளூடூத் 5.3 வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் முக்கியமாக FM ரேடியோ கொடுத்துருக்காங்க, NFC கொடுத்துருக்காங்க.
இந்த செல்ஃபோன் 20,000 rupeesக்கே ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் முக்கியமான விஷயம், இது சும்மா உப்புக்கு ஜப்பானி உப்புமா எஃப்எம் கிடையாது, ரியல் எஃப்எம். நீங்க வந்து ஹெட்ஃபோனை வந்து சொருகிட்டு நீங்க எஃப்எம் வந்து கட்டிட்டு இருக்கலாம், லவுட் ஸ்பீக்கர் வேணா லவுட் ஸ்பீக்கர் ஆன் பண்ணிக்கலாம், இல்ல எஃப்எம் நீங்க ரெக்கார்ட் பண்ணனாலும் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அந்த ஆடியோ ப்ரொஃபைல் வந்து இந்த செல்ஃபோன் டால்பி அட்மாஸ்ல கொடுத்துருக்க மாட்டாங்க, உங்களுக்கே வந்து தெரிஞ்சிருக்கும். பட் அதுக்கு பதிலாக டிடிஎஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுல 4 ப்ரொஃபைல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்மார்ட் மியூசிக், வீடியோ அண்ட் கேம் வந்து கொடுத்துருக்காங்க. அதுலயுமே நீங்க மியூசிக், வீடியோ, கேம் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணீங்க அப்படின்னா கீழே ஒரு ஆப்ஷன் வருது. அதுல போய்ட்டு அந்த ஸ்பீக்கரோட சிஸ்டத்தை வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஏதோ வைட், இன்ஃப்ரண்ட், ட்ரெடிஷனல் இந்த மாதிரி ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். அது போக பூஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பேஸ் வேணுமா, ட்ரெபிள் வேணுமா, இல்ல வோக்கல் வேணுமா, இல்ல மூணுமே வேணுமா, யூ கேன் சூஸ் தட் ஆல்சோ. ஒரே ஒரு டிசப்பாயிண்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈக்குவலைசர் வந்து ரொம்ப பேசிக்காக கொடுத்துருக்காங்க. மேனுவல் ஈக்குவலைசர் தான் கொடுத்துருக்காங்களே தவிர ப்ரீசெட் ஈக்குவலைசர் வந்து கொடுக்கல. பட் வாட் எவர் இட் இஸ், இந்த பிரைஸ் பேண்டுக்கு இது கொடுத்ததே பெருசுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ இந்த செல்ஃபோனோட கேமராஸ்ல எனக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் தி ஃபோட்டோ மோட். நீங்க ஃபோட்டோ மோட் வந்து ஃப்ரண்ட் கேமராலையும் ரியர் கேமராலையும் நல்ல லைட்டிங் கண்டிஷன் எடுத்தீங்கன்னா அவுட்புட் வந்து சூப்பராக இருக்கு. பர்டிகுலராக ஃப்ரண்ட் கேமரா வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. காரணம் என்ன அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு ஃப்ரண்ட் கேமரால அவங்க பிக்சல் பின்னிங் பண்ணல. இந்த 32 மெகா பிக்சல் ரீடிங் அப்படியே எடுத்து உங்களுக்கு கொடுக்குறனால அவுட்புட் வந்து உண்மையிலே நல்லா இருந்துச்சு. ரியர் கேமராலையுமே பிக்சல் பின்னிங் பண்ணா கூட அவுட்புட் வந்து உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. கலர் சென்ஸ் வந்து த்ரூ அவுட்டாக நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. பட் எனக்கு என்ன ஒரு பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னா, கலர்ஸ் வந்து லைட்டாக மியூட் ஆன மாதிரி எனக்கு தோணுது. லைட்டாக கொஞ்சம் வாஷ் அவுட் ஆன மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது. கன்சிஸ்டண்டாக எல்லா ஃபோட்டோவும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. பட் மித்தபடி பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ அவுட்புட் நல்ல லைட்டிங் இருந்துச்சுன்னா நல்லாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் போர்ட்ரேட் மோட். நீங்கள் போர்ட்ரேட் மோட் வந்து ரியர் கேமராவில் ஆப்பர்ச்சுர் F1லேருந்து F16 வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி பேக்ரவுண்ட் பிளர் பண்ணி உங்களால் ஃபோட்டோ எடுக்க முடியும். பட் ஃப்ரண்ட் கேமராவில் அன்ஃபார்ச்சுனேட்டாக ஆப்பர்ச்சுர் அட்ஜஸ்ட்மெண்ட்டே கொடுக்கல. அவங்க கொடுக்குற பிளரை நீங்கள் வாங்கிக்கணும், அவ்வளோதான். மிச்சபடி அவுட்புட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. பேக்ரவுண்ட் பிளரிங்காக இருக்கட்டும், சப்ஜெக்ட் அண்ட் பேக்ரவுண்ட் செப்பரேஷனாக இருக்கட்டும், நல்ல சினிமேட்டிக்காக கலர் சயின்ஸ்லாம் நல்லா பியூட்டிஃபுல்லான ஒரு பிக்சர் வந்து கொடுக்குது. பட் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் மட்டும் ஷூட் பண்ணுங்க, அதுவும் தலையில் நல்லா வலிச்சு வாரிட்டு இந்த மாதிரி வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுங்க. பரட்ட மண்டையெல்லாம் ஃபோட்டோ எடுத்தீங்க அப்படின்னா முடியிலே வந்து பின்னாடி கலந்துருது, அப்படியே சாஃப்ட் ஆயிடுது. எட்ஜ் டிரெக்ஷன் வந்து அந்த அளவுக்கு இந்த செல்ஃபோனில் கொஞ்சம் ப்ராப்பராக இல்லை. பட் மிச்சபடி போர்ட்ரேட்டோட அவுட்புட் வந்து சூப்பராக இருந்துச்சு. தென் கம்ஸ் தி வீடியோகிராஃபி. இந்த செல்ஃபோனில் ரியர் கேமராவில் 4K at 30 FPS வரைக்கும் உங்களால் ஷூட் பண்ண முடியும். 60 FPS கொடுக்கல. பட் 1080p வந்து நீங்கள் 60 FPS வரைக்கும் ஷூட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃப்ரண்ட் கேமராவில் உங்களால் 2K at 30 FPS வரைக்கும் ஷூட் பண்ண முடியும், which is really good. அவுட்புட் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. பர்டிகுலராக நீங்கள் க்ளோஸ் ரேஞ்ச் சப்ஜெக்ட்லாம் ஷூட் பண்ணும்போது அவுட்புட் எக்ஸ்ட்ரானரியாக இருந்துச்சு. அண்ட் இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, யூஸ்வலாக இந்த பட்ஜெட்டில் இருக்க ஃபோன்ஸ்லாம் நீங்கள் லாங் ரேஞ்ச் சப்ஜெக்ட் ஷூட் பண்ணும்போது ஒரு மாதிரி கொதன்னு ஒரு மாதிரி தெரியும், நிறைய நாய்ஸ் வந்த மாதிரி தெரியும். பட் இந்த செல்ஃபோன் அந்த அளவுக்கு தெரியல. நல்லா பியூட்டிஃபுல் வந்து வீடியோ வந்து எடுத்திருக்கு. நான் சாம்பிள்ஸ் போட்டுட்டே இருக்கேன், நீங்களே பாருங்க. நான் நோட்டீஸ் பண்ண விஷயத்தை தான் நீங்களும் நோட்டீஸ் பண்றீங்களா அப்படின்னு செக் பண்ணி பாருங்க. கொஞ்சம் வார்மா இருக்க மாதிரி தெரியல உங்களுக்கு. எல்லா ஃபுட்டேஜஸும் கொஞ்சம் சேச்சுரேஷன் அதிகமாக இருக்க மாதிரி எனக்கு பர்சனல் ஃபீல் ஆகுது. உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரண்ட் கேமரா as well as ரியர் கேமரா ரெண்டுலையுமே 1080p at 30 FPSல ஸ்டெடி வீடியோ வந்து உங்களால் எடுக்க முடியும். அதாவது ஷேக் இல்லாத வீடியோ வந்து உங்களால் எடுக்க முடியும். அஃப்கோர்ஸ் ஒரு சின்ன கிராப் வந்து ரெண்டுத்துலையுமே வருது. பட் வாட் எவர் அவுட்புட் வந்து உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் உங்க பண்ணல, டிஜிட்டல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க. பட் வாட் எவர் அவுட்புட் உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் கம்பேரிசன் போட்டு உங்களுக்கு காட்டிட்டு இருக்கேன், நீங்களே பாருங்க. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா, இந்த செல்ஃபோனில் உங்களால் 4K at 30 FPSல டைம் லாப்ஸ் வீடியோ வந்து உங்களால் ஷூட் பண்ண முடியும். அதே மாதிரி 1080p at 30 FPSல ஸ்டெடி டைம் லாப்ஸ் வந்து உங்களால் ஷூட் பண்ண முடியும். அதாவது ஹைப்பர் லாப்ஸ் அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, ஆப்ஜெக்ட் வந்து அதாவது சப்ஜெக்ட் வந்து ஸ்டேபிளாக வச்சு நீங்கள் நவுந்து ஷூட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி விஷயம்லாம் இந்த 20,000 rupees செல்ஃபோனில் உங்களால் ஷூட் பண்ண முடியும். அவுட்புட் நான் போடுறேன், நீங்களே பாருங்க. அண்ட் தென் டூயல் வீடியோகிராஃபி. இதை நான் சொல்ல வேணாம், ஒமிட் பண்ணலாம்னு பார்த்தேன். பட் இந்த செல்ஃபோனை சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. என்னன்னு பாருங்களேன், நீங்கள் 80-20 வரைக்கும் ஃப்ரேம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரெண்டு சைடுமே 80-20 வரைக்கும் ஸ்பிளிட் ஸ்க்ரீன் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பிக்சர் அண்ட் பிக்சர் பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலர் ஃப்ரேம் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஹார்டின் வந்து சர்க்குலர் ஃப்ரேம் அதெல்லாம் கொடுக்கல. பட் தட் டசன்ட் மேட்டர். அதே மாதிரி நீங்கள் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம், எந்த கேமரா வந்து எந்த ஃப்ரேமில் வரும் அப்படின்னு நீங்கள் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் ஓகே. பட் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, இது எல்லாத்தையும் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணும்போதே பண்ணலாம். ரெக்கார்ட் பண்ணும்போதே ஸ்பிளிட் ஸ்க்ரீன் உங்களால் அட்ஜஸ்ட் பண்ண முடியும், ஃப்ரேம் வந்து ஸ்விட்ச் பண்ண முடியும். அதே மாதிரி ரெக்டாங்குலர் ஃப்ரேம் எங்கே வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம். ரெக்கார்ட் பண்ணும்போதே ஹையர் அண்ட் ஃபோன்ஸ் கூட இதெல்லாம் வந்து கம்மி பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த செல்ஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க, which is really good. And then ஸ்லோ மோஷன் பார்த்தீங்கன்னா 120 FPS இல்லைனா 240 FPS ரெண்டில் மட்டும் எடுக்க முடியும். அதுவே நீங்கள் லாங் ரேஞ்சில் எடுத்தீங்கன்னா பிக்சர் குவாலிட்டி சுத்தமாக கொலை நம்ம மாதிரி இருக்குது. பட் ஷார்ட் ரேஞ்ச் சப்ஜெக்ட் எடுக்கும்போது கொஞ்சம் வந்து பெட்டராக இருந்துச்சு. உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த ஸ்லோ மோஷன் எஃபெக்ட்மே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஹிக்கப்பும் இல்லாமல், ஃப்ரேம் ஸ்கிப்லாம் இல்லாமல் சூப்பராக வந்து மெயின்டைன் பண்ணிருந்துச்சு. லாஸ்ட்டாக பேனோரமா வந்து உங்களால் 360 டிகிரியில் வந்து எடுக்க முடியும். நான் பார்த்த மேக்ஸிமம் ஃபோன்ஸில் 270 ஸ்டாப் பண்ணிடுவாங்க. பட் இது வந்து 360 டிகிரியில் ரொட்டேட் பண்ணி எடுக்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லை, உங்களால் பிக்சர் வந்து ஸ்டிச் பண்ணி எடுக்க முடியும். நான் ஒரு ஃபோட்டோ சாம்பிள் போட்டுட்டு நீங்களே பாருங்க. ஒரே சப்ஜெக்ட்டை வேற இடத்துல நிற்க வச்சு அழகாக ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம், which is really good for this price point. ஓகே, ஓவரால் அந்த செல்ஃபோனை வாங்கலாமா வேணாமா அப்படின்னு பர்சனலாக கேட்டிங்க அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். திஸ் இஸ் அப்சல்யூட்லி பிரில்லியன்ட் ஃபோன். பிரைஸ்க்கும் பெர்ஃபார்மன்ஸ்க்கும் ப்ராப்பரான ஒரு ரேஷியோ போட்டு இந்த செல்ஃபோன் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால அந்த செல்ஃபோனை நீங்கள் கண்ண முடிட்டு தாராளமாக வாங்கலாம். 20,000 ரூபாய்க்கு குறைச்சி ஒரு செல்ஃபோன் நீங்கள் வாங்கணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா வேற எந்த செல்ஃபோனும் நீங்கள் சூஸ் பண்ண வேண்டாம். இந்த செல்ஃபோனை கண்ண முடிட்டு நீங்கள் வாங்கலாம். இமீடியட்டாக ஒரு கொஸ்டின் நீங்கள் கேட்பீங்க, எனக்கு தெரியும் சர்வீஸ் சென்டர் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்சல்யூட்லி எஸ்.
தமிழ்நாடு ஃபுல்லாக இவங்க சர்வீஸ் சென்டர் வச்சிருக்காங்க. எங்கெங்கெல்லாம் டெக்னோ சர்வீஸ் சென்டர்ஸ் இருக்கோ அது எல்லா இடத்துலையும் இந்த செல்ஃபோனுக்கு சர்வீஸ் வந்து பண்ணுவாங்க. இந்த செல்ஃபோன் உங்களுக்கு ரொம்ப 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 அஃபோர்டபுளான ப்ரைஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இமீடியட்டாக யாழு மொபைல்ஸ்க்கு வந்து கால் பண்ணுங்கள். அவங்களோட நம்பரை வந்து நான் ஸ்க்ரீன்லையும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ கால் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க. ஸோ மேலும் ஒரு சூப்பரான வீடியோட சீக்கிரம் வந்து உங்களை சந்திக்கிறேன். அண்ட் தென் இஸ் பை ஃப்ரம் மனோஜ்.